டிசியை சூப்பர் கேர்ள் வந்து காப்பாற்றணும்னு நினைச்சா இப்படி சூப்பர் கேர்ளையே காப்பாற்ற முடியாம போகும்னு சத்தியமா நினைக்கல. ஆக்சுவலா சூப்பர் கேர்ள் செம்ம கேரக்டர். ஏன்னா இப்ப சூப்பர்மேன்னா நல்லவர் வல்லவர், அவர் நல்லது செஞ்சாகணும், மக்களை காப்பாத்தி ஆகணும், இப்படி இந்த கடமைகள்லாம் கிடக்குது. சூப்பர் கேர்ளுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. டேய் நான் தானே அதிகமா டிப்ரெஷனை பார்த்தவன், அது இல்லாம பல பிளானட்டுக்குள்ள போயிட்டு என்கிட்ட பிரச்சனைகள் வந்தாங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன்னு அந்த கேரக்டர் ஒரு செம்ம வைபான கேரக்டர். பிளஸ் அவளுக்கு தான் இந்த மனுஷங்களுடைய இந்த ரியல் ஃபீலிங்ஸ். ஏன்னா சுத்தி இருக்கிற அத்தனை பிரச்சனையும் பார்த்து வளர்ந்தவ. பிளாஷ்பேக் சீன்லாம் நல்லா இருக்கும். அப்படி பல பிரச்சனைகளை பார்த்து அது இல்லாம இப்போ ஒரு விஷயத்துக்காக போரான்ற போது அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அது இல்லாம லோபோ கேரக்டர் அவர் என்ட்ரி ஆகும் போது சும்மா ஸ்வாகா இருக்கும். அதுல தமிழ் டப்பிங் சில்ட்ரன்ல பாப்பா அப்படின்னு ஒரு கேரக்டராவே அவர் வர ஏரியாலாம் ஒரு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு அவர் வந்தாலும் அடிச்சு போட்டு போயினே இருப்பா. அப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பர் கேர்ளுக்கு அது உண்மையாவே மாசா இருந்துச்சு. ஏன்னா போன படமான சூப்பர்மேனை அந்த அளவுக்கு அடிவாங்க வச்சாங்க. எனக்கு சூப்பர் கேர்ளுக்கு மாஸ் மூமெண்ட் வைக்கும் போது டே அந்த சூப்பர்மேனை இவ்வளவு அடிவாங்க வச்சுட்டு இங்க சூப்பர் கேர்ளுக்கு செமையான மூமெண்ட்லாம் வச்சிருக்கீங்களேன்னு அந்த மாஸ் மூமெண்ட்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே நல்லா இந்த கேரக்டரோட மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன இந்த பிரச்சனை இதுதான் சொல்லி முடிச்சதும் அப்படியே ஃபுல்லா ஃபிளாட்டா போச்சு. இதுல என்னன்னா இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி முடிச்சதும் அப்படியே என்னெல்லாம் நினைப்பீங்களோ அப்படியே போகும், அப்படியே ஃபிளாட்டா மொத்த படமும் போகும். அதுதான் எனக்கு இது படம் பார்த்த ஃபீலாவே இல்லாம ஏதோ மொத்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் பார்த்தேன். மொதல் எபிசோடு பார்த்த ஒரு ஃபீலா தான் இருக்குது. சரி அடுத்த எபிசோட்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு படம் பார்த்து சூப்பர் கேர்ள்ரா அப்படிங்கிற ஒரு ஃபீலே சுத்தமா இல்லை. உங்களுக்கு இந்த சூப்பர் கேர்ள் படம் எப்படி இருந்துச்சுங்கிறதா கமெண்ட்ல சொல்லுங்க.